ஒரு நாளைக்கு 2 குழம்பு 3 குழம்புன்னு வச்சு கூடமே காய் எடுக்க வந்துட்டே இருக்குது. இந்த டைம் சந்தைக்கு போயிட்டு அதிகமாக காய்கறி வாங்கிட்டு வந்துட்டோம் என்னமோ தெரியல, வீடு ஃபுல்லாக வெறும் காய்கறி. தொடர்ந்து 2-3 நாளாக கீரை எடுத்துக்கிறதுனால இன்னைக்கு வந்து கீரை எடுத்துக்கல, இன்னைக்கு காய்கறி மட்டும் தான் எடுத்திருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி தான் செஞ்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி காட்டுல இருந்து அரிசி வாங்கிட்டு வந்திருந்தோமா, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதனால அந்த அரிசியில் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட பிடிக்கல. சரின்ட்டு நேற்று தான் வந்து புது அரிசி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது காலையில் தூங்கி இருந்துச்சுன்னா அதில் தான் பிரியாணி செஞ்சேன். இந்த அரிசியில் இவ்வளோ சாதம் வரும்னு எனக்கு தெரியவே இல்லை. எப்பயும் வைக்கிற 2 டம்ளர் அரிசி தாங்க போட்டிருந்தேன். ஆனால் குக்கர் நிறைய சாப்பாடு வந்துச்சு, காய்கறியும் கம்மியாக தான் போட்டிருந்தேன். விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு கிண்டலான்னு கிண்டி பார்த்தா கிண்டவே முடியல, அந்த அளவுக்கு சாப்பாடு வந்துருச்சா. சரி அதை ஹாட் பாக்ஸ்ல மாத்தலாம்னு சொல்லி மாத்துறதுக்குள்ள பட்ட பாடு இருக்குதே சாமி. கண்டிக்கு 1000 பேர் வந்தா கூட சமாளிச்சிருவாங்க, அந்த அடுப்பு கிட்ட எனக்கு அந்த சூடு மட்டும் என்னால தாங்கவே முடியாது. நெருப்புக்குன்னா ரொம்ப பயம், ஏன்னா அடிக்கடி நம்ம வந்து சூடு வச்சுக்கிறோம் அடுப்பு கிட்ட. அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு வழியா வந்து ஹாட் பாக்ஸ்ல சாப்பாடு மாத்தி வச்சு இன்னைக்கு அரிசி ஊற வச்சதே 2 டம்ளர் தான். திடீர்னு என்ன நினைச்சுன்னு தெரியல, குக்கர்ல போடும் போது சாப்பாடு அதிகமா வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு கொஞ்சமா தனியா எடுத்து வச்சுட்டேன். ஒரு 1/4 டம்ளர் அரிசி தான் இருக்கும், அதை தனியா எடுத்து வச்சிருந்தேன். சரி அதை அப்படியே விட்டுருந்தா வேஸ்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு அதை வந்து தனியா வேக வச்சுட்டு வீட்டுல இருந்த எல்லா காய்கறிகளையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வெஜ் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். ஒரு சில டைம்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா குழந்தைகிட்ட நடந்துக்குவேன். அதாவது அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் செஞ்சு தர உணவை கண்டிப்பா சாப்பிடணும், அது உடம்புக்கு சத்துன்னு சொல்லி கொடுத்துருவேன். வீட்டுல சாப்பிடும் போது அழகா சாப்பிட்டுருவாங்க, ஆனா ஸ்கூலுக்கு கொடுத்துடும் போது அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ தெரியலையே, சரியா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலன்னு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுத்தாதாங்க மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும்.